கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா சுமோ விக்டா இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல். இந்த வண்டியில் ஒரு இன்ஜினோட ஆயில் கன்சப்ஷன் கம்ப்ளைண்ட் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுமோ விக்டா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,34,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கு. இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸ் இல்லை. 500 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் வந்து ஆயில் இதில் கன்சப்ஷன் ஆகுது. ஓவர் ஆயில் கன்சப்ஷன் தான் இதோட கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுமோ விக்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பிஸ்டன் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் பிஸ்டன் ரிங்ஸை போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட போர் கண்டிஷன் தெரியும். இப்போ நான் பிஸ்டன்லாம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா பிஸ்டன் ரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பிஸ்டன் ரிங்ஸோட ஸ்லாட்டே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிங்ஸோட கேப் பாருங்கள். ரிங்ஸோட கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ரிங்ஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பிஸ்டன் போர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் செக் பண்ணுறேன் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்குது. ஹெட்டில் வால்வ் வந்து எல்லாமே உள்ளே போயிட்டுருக்கு. ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வோட ஹைட்டு பாருங்கள் எல்லாத்துலேயும் உள்ளே போயிட்டுருக்கு. அதேமாதிரி எக்ஸாஸ்ட் வால்வெலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டுருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வால்வ் வந்து ரொம்ப உள்ளே போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு போரில் போட்டு செக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிங்ஸ் போடும்போது அதோட போர் கிளியரன்ஸ்லாம் பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ரிங்ஸோட செட்டிங் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆயில் சாப்பிடும். இதுக்கப்புறம் நான் புது ரிங்ஸை போட்டு இன்ஜினை செட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த போர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சீஸ் ஆனதுக்கான தடயமும் இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுமோ விக்டாவோட பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ணல. பிஸ்டன் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதோட பிஸ்டன் ரிங்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஹெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இதோட பிஸ்டன் ரிங்ஸோட ப்ரைஸ் பாருங்கள் 4,800 வருது. எப்போவுமே ஒரு பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட் வரும் பிஸ்டன் ரிங்ஸு. அதில் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸ் வரும். ரெண்டாவது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற கேஸை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கம்ப்ரஸர் ரிங்ஸ் வரும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலோட ரிங்ஸ் வரும். இந்த ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கு தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் மார்க் இருக்குது பாருங்கள். இந்த மார்க் வந்து எப்போவுமே இந்த இடத்துல இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த ஆப்போசிட்டில் இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல இருக்கும்போது இதோட எண்டு வந்து இங்கே இருக்கும் ஸ்ப்ரிங்கோட எண்டு. இப்போ நான் ரிங்ஸை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ரிங்ஸில் எல்லா ரிங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டாப் பொசிஷன் அதோட கம்பெனியோடைய பேர் இருக்கும். இல்லைன்னா டாப்னு எழுதியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து ஃபிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஆயில் ரிங்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது அந்த பிளாக் கலர் பெயிண்ட் மார்க் பார்த்துங்க. அந்த பெயிண்ட் மார்க்கு உங்களுக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்ஸோட செட்டிங்கை கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் பிளாக்கோட மார்க் கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் கம்ப்ரஸர் ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன். செகண்ட் கேஸ் கம்ப்ரஸர் ரிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் பொசிஷன் பாட்டம் பொசிஷன்லாம் இருக்கும். டாப் பொசிஷன்லேயே இதில் டாப் போட்டிருக்கோம். இன்னொன்று இந்த கம்பெனியோட ரிங்ஸோட கம்பெனி நேம் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸ் தான் ரொம்ப மெயினானது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் பொசிஷன் இருக்கும். டாப் பொசிஷன் நீங்கள் பார்த்து ஃபிட் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸு வந்து ஆப்போசிட்டாக ஸ்க்ராப் பண்ணணும். ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ பை கேஸ் தான் உங்களுக்கு அதிகமாகும். இதோட டாப் பொசிஷன் இங்கேயே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா பிஸ்டனுக்கு ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் ரிங்ஸ் இதில் அதில் எல்லாத்தையும் டாப் கரெக்டாக போட்டுக்குதான்னு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிங்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த விக்டாவோட பிஸ்டன் ரிங்ஸோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் வைக்கிறேன். ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்போசிட் ஒரு கிளாஸ் மார்க் மாதிரி நான் வைக்கிறேன்.
இப்போ நான் பிஸ்டன் ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுமோ விக்டாவோட கனெக்ட் ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுமோ விக்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் இப்போ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஹெட் கேஸ்கெட் தான் நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இந்த ஹெட் கேஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள், 1200 வரும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டுக்கு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற போர்ட்டு, இதெல்லாம் ஆயில் ரிட்டர்ன் ஆகிற போர்ட்டு, த்ரெட்டு, வாட்டரோட பேசேஜ் தான் இருக்குது. இப்போ நான் ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் சீலை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ஜினில் வால்வுனால உங்களுக்கு ஸ்டெம் சீல்னால ஆயில் ஏதாவது உங்களுக்கு பேர்ன் ஆகுதா, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை சர்வீஸ் பண்ணி ஸ்டெம் சீலை இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹெட்டு போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 45 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுமோ விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டைமிங் பெல்ட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டென்ஷனர் ரைடரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சுமோ விட்டால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட ஆயில் கன்சப்ஷன் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதோட ரீசன் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போர்லாம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா ரிங்ஸை நான் போட்டு காமிச்சு பாருங்கள். ஏன்னா போரோட கிளியரன்ஸ் எல்லாமே வந்து ரிங்ஸோட கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ரிங்ஸோட பொசிஷன் இருக்குது. ரிங்ஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளாக போடணும், இல்லைனா கிராஸ் மார்க் மாதிரி நீங்கள் போட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இன்ஜினோட ஆயில் ஸ்கிராப் ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஸ்கிராப் பண்ணோம். அதே நேரத்தில் கம்ப்ரஷன் சாம்பரில் உங்களுக்கு அடுத்த 2வது ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பண்ணோம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஷன் சாம்பரில் உங்களுக்கு பேர்ன் ஆகாது. ஆனால் இதிலோட ரிங்ஸு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டனில் வந்து ஒரு ஈவனாக இருந்தது. அதனால தான் அந்த ரிங்ஸை ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ இதோட ரிங்ஸோட செட்டிங்கை நான் இப்போ பண்ணிவிட்டு இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இன்ஜின் ஆயில் சாப்பிடுதா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓடும்போது தான் தெரியும். ஆனால் என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் இதுக்கப்புறம் ஆயில் சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட பீட்டே மாறிச்சு. இதுக்கு முன்னாடி இன்ஜினோட பீட்டு வேறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்ஜினோட பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கல. அதேமாதிரி ஆயில் ஸ்டிக்கும் நான் எடுத்து காமிக்கல. ஏன்னா இன்ஜினில் எப்படி ரீகம்ப்ரெஷன் ஆகுது அதெல்லாம் நான் உங்களால் காமிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஃபால்ட்டு வந்து வேறு எதுலையாவது இருக்கான்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்த்ததுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபால்ட்டை நான் காமிச்சேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜினோட ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.